சமையல் கிட்டுக்குள்ள போக முடியாது. வேலை செய்யறதுக்கு வேணா நான் சம்பளம் கொடுக்குறேன். வேணா உன் மகளுக்கு நான் காசு கொடுத்தேன் அப்படின்னா நீங்க கட்டி கொடுங்க. நமக்குன்னு ஒருத்தி வேலை செய்யறப்ப சம்பளம் கொடுக்கறது தப்பு. பாட்டிகளும் என் தாயாரும் செய்த வேலைகள் துளியோட இன்றைக்கு இருக்கிற பெண்கள் செய்யவில்லை. பாட்டி என்ன எம்பியா? குறிப்பாக பெண்களை சோம்பேறிகளாக சமையல் வந்து 10 நிமிஷத்துக்குள்ள இன்னைக்கு சாப்பாடுகள் ரெடி பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இது. நீங்க ஏன் பைக்ல போறீங்க? நீங்க ஏன் கார் வாங்குனீங்க? மாட்னாடா மானஸ்த. அந்த 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்களை மீண்டும் சோம்பேறிகளை ஆக்கக்கூடாது. இதை விட மோசமான ஒரு கருத்தை நான் கேட்டதே இல்லை. ஏய் வாய முன் ஏந்து போட எதா அசியமா பேசிட்டு போற. அப்ப நாளைக்கு உங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிறப்ப மிக்ஸி கிரைண்டர் இதெல்லாம் வாங்கி தர மாட்டீங்களா? என்னுடைய பாட்டிகளும் என் தாயாரும் செய்த வேலைகள் துளியோட இன்றைக்கு இருக்கிற பெண்கள் செய்யவில்லை என்றுதான் என்னுடைய கருத்து. உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண் உங்க பாட்டி செய்ததை விட உங்க அம்மா செய்ததை விட 1000 மடங்கு வேலை பார்க்கிறாள். அதான் உண்மை. கீழ் வீட்டில் இருந்தா வாசத்தொழிக்கு மட்டும் மாடி வெட்ட தரக்கூடிய காலங்கள் இருக்கு. ஐயா சார் வேற ஏய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போறேன். எவ்வளவு பொண்ணு லாயருக்கு படிச்சிருக்காங்க, எவ்வளவு பொண்ணு சயின்டிஸ்டுக்கு இருக்காங்க. என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? பாட்டி என்ன எம்பிலா? வெக்கமா இல்ல? அது நீ பெருமையா சொல்ற. நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போடுற? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதானே? ஒரு பெண்ணை இப்படி டீகிரேட் பண்றத இந்த ஃப்ளோர் ஒத்துக்காது. ஏன்னா ஒரு பொது சபையில நீங்க சர்வசாதாரணமாக ஒரு குடும்பத்தை நிர்வகிக்க கூடிய ஒரு பெண்ணை சோம்பேறின்னு ஒரு வார்த்தை சொல்றத நான் இந்த ஷோ அனுமதிக்க முடியாது. பெரிய மனுஷன்டா. கிச்சனுக்கு போகாதனால மட்டும் நாங்க வந்து ரொமான்ஸ் இல்ல. உங்க எல்லாரும் ஹர்ட் பண்றது அந்த ரொமான்ஸ் தான் நினைக்கிறேன். ஆமா சார். அடிவயர்லாம் எரியுது. கிச்சனுக்கு போகாதனால நான் ரொமான்டிக்ங்கறத அப்ப நீங்க தான் சொல்றீங்க. அவங்க சொல்லவே இல்ல. அவங்க எவ்வளவு ஜாலியா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த காண்டு உங்களுக்கு இருக்கிறதுக்கு யார் என்ன பண்றது? இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா நாசமா போயிருவடா. அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க. நீங்க சொல்ற மாதிரி உங்களை யாரும் குற்றவாளி நீங்க சொல்லிடவே முடியாது. அப்படி சொன்னா தமிழ்நாட்டுல பெரும்பாலானவர்கள் குற்றவாளி தான். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். சூழ்நிலைகள் மாறிக்கிட்டு இருக்கு. இதை அடாப்ட் பண்றதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? இன்னைக்கு நான் இந்த சமையல் வேலை செஞ்சுட்டா எதிர்பார்ப்ப வந்து மத்த வேலையிலயோ வந்துருமோன்ற எண்ணம் எனக்கு இருக்கு. பயப்பரியா குமார். நாளைக்கு நம்ம மாறி போனா சமூகம் மதிக்காது, என் பொண்டாட்டியே மதிக்காது. பட்டினி கிடந்து பாதி உடம்பு இருக்கேலே இவ்வளவு பந்தா. சமையல் கிட்டுக்குள்ள போக முடியாது. வேலை செய்யறதுக்கு வேணா நான் சம்பளம் கொடுத்துறேன். அடங்கோ யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? 3000 ரூபாய் கொடுக்கலாங்க சார். உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? 16 ரூபாங்க சார். குழந்தை இருக்கா? 2 பெண் குழந்தைங்க. 2 பெண் குழந்தைங்க. இந்த 2 பொம்பளை பிள்ளைங்க நாளைக்கு ஆளாகி படிச்சு கட்டி கொடுக்க போற அந்த காலகட்டம். அந்த மருமக பையன் வர்றான். என் பொண்டாட்டிக்கு நல்லது கெட்டதுக்கு அடுப்படிக்குள்ள போக மாட்டேன். வேணா உன் மகளுக்கு நான் காசு கொடுத்துறேன் அப்படின்னா நீங்க கட்டி கொடுப்பீங்களா? ஏண்ட தளபதிடா இவன், ஏண்ட தளபதி. என்ன மாதிரி அவர் இருந்தா அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகுனது. நீங்க ஒரு அப்பாவா? என்ன கணக்கு இது? என்ன கலாச்சாரம் இது? ஒரு வேலை செய்யற இடத்துல சம்பளம் எதிர்பார்க்கிறப்போ நமக்குன்னு ஒருத்தி வேலை செய்யறப்ப சம்பளம் கொடுக்கறது என்ன தப்பு? வேலைக்காரி ஒருத்தி வச்சுக்கலாமே, ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? சூப்பர் 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 அபிஷேக். 3000 ரூபாய் கொடுத்து வீட்டுல சம்பளத்துக்கு வச்சுக்கலாமே, நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? சமைக்கிறதுக்கு தான் மெயின். அதுதான் மெயின்னா என்னத்துக்கு கரும இந்த கல்யாணம்? அதுக்கப்புறம் 2 பொம்பளை பிள்ளை. அதுக்கு நீங்க ஒரு வேலைக்காரமா வச்சுக்கலாம். 3000 ரூபாய் கொடுத்தா வேலைக்காரமா நல்லா சமைச்சு கொடுப்பாங்களே. கல்லூரி உங்க மாதிரி பேசாம உட்கார்ந்துருக்க, வாயை திறந்து பதில் சொல்லியா? நீங்க நிம்மதியா தனியா வாழலாமே, எந்த தொந்தரவும் இல்லையே, ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? எனக்கு ஒரு ஈகோ தாங்க சார் மெயினா. இது ஒரு வரம்பு மீறலா உங்களுக்கு தெரியல? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். சமைச்சு போடு, நான் காசு கொடுத்துறேன்னு சொன்னா வேலை செய்யறவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கறது வேலைக்காரி தான். ஒத்துக்கிறேன் நானு, வேலைக்காரி தான், உண்மையே நான் ஒத்துக்கிறேன் நானு. ஆனா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது உங்களுடைய 2 பிள்ளைகளை நினைச்சுதான். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. உங்களோட முரட்டுக்காரர் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அவர் செய்வாரான்னு கேளுங்க. இங்க சொல்லிட்டாரு, அவர் வீட்டுல போய் சொல்லுங்க பாக்குறேன். அங்க இருக்கு அவருக்கு. இருங்க பாய், ஓம் போய் போ தம்பி, என்னவீங்க பாருங்க பாய். இப்போ வீட்டுக்கு போன பிறகு என்ன ஒரு அலட்சியம். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு என்ன வருத்தமா இருக்கு அப்படின்னா, நான் வேணா சம்பளம் கொடுத்துறேன் அப்படின்னா என்ன? பெண்ணுடைய இயலாமையை நீங்க கேபிட்டலைஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். இப்ப நான் ஒரு சிஸ்டம் சொல்றேன். எங்க கம்பெனில உங்க சம்பளம் எவ்வளவு? 20000 ரூபாய் சம்பளத்துக்கு நான் அவங்களை இங்க வேலைக்கு நான் அமர்த்துறேன். அடிச்சாம்பாரியா முதல் பால்லியே சிக்ஸர். 3000 ரூபாய் இல்ல, உங்களுக்கு 5000 ரூபாய் சம்பளம் கொடுக்க சொல்றேன். சமைச்சு போடுவீங்களா? ஐயோ சார், ஏன் 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 5000 ரூபாய் 10000 முடியாது. ஏன் முடியாது? சார் பெண்கள் அந்த வேலையை செய்யக்கூடிய எவ்வளவு நானும் கொடுக்க தயார்.
ஐயா ஐயா என்ன இருங்க போட்டு அடிங்க அவனை. வேலைக்காரின்னு சொன்னது தப்பு தாங்க சார், ஒத்துக்கிறேன். வேலைக்காரின்னு சொன்னது தப்பு தான், ஒத்துக்கிறேன். ஏய் என்கிட்ட கருணை கேக்குறியாடா? அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. ஆண் சந்தோஷப்படணும், மனசு நோக கூடாதுக்காண்டி அடுப்படியில வெந்துகிட்டு இருக்கவளை அவமானப்படுத்துறதுக்கு பேர் வீரம் கிடையாது, இது அசிங்கம். 2 பொம்பளை பிள்ளைய பத்தி நீங்க இப்படி பேசாதீங்க. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையில் உறவு சிக்கல் ஏதாவது இருக்கலாம், இருந்தா பேசி தீர்த்துக்கங்க. பட் அதை வெஞ்சன்ஸா மாத்தாதீங்க. அதை பார்த்து வளர்ற புள்ள நாளைக்கு நல்லா இருக்காது. அந்த வானத்தை போல மன்னம் படைச்ச மன்னவனே. அந்த கோபத்தினுடைய இதுதான் ஒரு அப்பாவும் சொல்ல மாட்டார். கிங்னு சொன்ன இந்த அப்பா கூட சொல்ல மாட்டார். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. 3000 ரூபாய் சம்பளம் கொடுப்பேன், உன் பொண்ணை கட்டி கொடு, வேலைக்காரிக்கு பதிலா வீட்டுக்காரியா வச்சுக்கிறேன்னா கட்டி கொடுப்பீங்களா சார்? ஆளை போட்டு போயிடுவார். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. நீங்களும் அதான் செய்வீங்க. இன்னைக்கு ஏதோ உங்களுக்கு ஒரு கோபம் இருக்குங்கிறதுக்காண்டி தங்கச்சி மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணை உங்களையே நம்பி வந்தவளை அப்படி பேசாது. ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா. நான் உங்களை ஹர்ட் பண்ணதா நீங்க தயவு செஞ்சு தப்பா நினைக்க வேணாம். ஆனா நீங்க ஹர்ட் ஆனா அதுக்காக நான் கவலைப்படல. நான் மச்சான் கோச்சினியா? ஆமாடா, என்ன போதுங்க கோச்சு அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். சாப்பிடுறது போது கூட எனக்கு வந்து ஆளுக்கு வந்துரும். கிச்சனை வந்து பார்த்தது கூட கிடையாது. ஓகே, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி தேவை ஏற்படல. முறவரை பார்த்தா வைஃபுக்கே ஒர்க்கே கம்மி தான் போதா. ஆனா நீங்க எல்லாருமே ஒரு முடிவு பண்ணிருக்கீங்க பொம்பளைங்களுக்கு வேலை கம்மியா தான் இருக்கு. ஈஸியா இருக்கு சார், ஏன்னா தட்டுல அப்படியே வந்துருதுல. திங்கிறது ஈஸி தான் எல்லாருக்கும், செய்யறது தான் கஷ்டம். அங்க நின்னு ஒரு எண்ணெய் தெரிச்சு கையில போட்டுச்சுன்னா எவ்வளவு வலி. ஒரு நாள் செஞ்சு பார்த்தோம்னா தெரியும் சார் அதோட பெயின். பிகாஸ் பேசிக்கலி ஐ எம் சோம்பேறிங்க. சமையல் என்பது எவ்வளவு சிரமமானது. சாதம் வைக்கணும்னாலே இந்த குவான்டிட்டி கரெக்டா இருக்கணும். அப்பதான் வந்து அந்த சாதம் வந்து கரெக்டா வரும். சாம்பார் ரசம் அதெல்லாம் பண்றது எல்லாம் கஷ்டம் தான் சார். ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. பாத்திரம் தொலைக்கி வைக்கிறது தான் மிகப்பெரிய வேலை. நிறைய இடத்துல வந்து இன்னைக்கு சர்வெண்ட் வச்சிருக்காங்கன்னா இந்த வேலைக்கு தான் மெயினா வச்சிருக்காங்க. 7 o'clock வரும்போது கால் வலிம்பாங்க. டெய்லி இந்த படுக்கும் போது புண்ணு இருக்கு கால்ல, அதுக்கு ஹீல் போட்டு அவங்களுக்கு மசாஜர் வச்சு போட்டு என்னன்னா அவங்க அந்த சுகமா தூங்குறது நமக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். மிளகு ரசம் வந்து நான் வைக்கிற ஸ்பெஷாலிட்டியில ஒண்ணு. என் ஒய்ஃப்க்கு வந்து ஃபீவர் வந்துருச்சுன்னா மிளகு ரசம் வச்சு ப்ராப்பரா வச்சு நைட் கொடுக்கறது. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. உங்களுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம படுத்துக்கிட்டீங்கன்னா உங்க மனைவி எவ்வளவு துடிச்சு போவாங்க. 10 மாச குழந்தைய எப்படி கேர் பண்ணுவாங்க, அதை விட 200% அதிக கவனம் செலுத்தி கேர் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார், கூடவே இருந்து பார்த்துப்பாங்க. அம்மாக்கு ஈக்குவலா பாத்துப்பாங்க. உங்களை எப்படி பாத்துப்பாங்க? எங்க அம்மாக்கு ஈக்குவலா நல்லா பார்த்தேன். இப்படிப்பட்ட இந்த பொண்டாட்டிக்கு தான் 10 நிமிஷம் அடுப்பில நின்னு உதவி பண்றதுக்கு ஆண் உலகம் யோசிக்குது. நிறைய பேர் தங்களுக்கு வர்ற வயிற்று வலியை உங்ககிட்ட சொன்னதே கிடையாது. முடியலங்கன்னு ஒரு பெண் தன் கணவனிடம் வந்து சொல்றான்னா அவ எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல மட்டும்தான் வந்து சொல்லுவான். உங்களுக்கு லேசா வயிற்று வலிக்குதுன்னா கூட சுக்கு கசாயம் சாப்பிடுங்க, தலையில 10 போட்டுக்கங்கன்னு 1000 பண்ற அந்த பொண்டாட்டிக்கு படுத்து கிடந்தா கூட சுடுதண்ணி வச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு மைக்கிலே மண்டையில அடிச்சுக்கலாம். ஆஹா, தாடிக்காரன் பெரிய கேடிக்காரனாவுல இருக்கா. இதையெல்லாம் செஞ்ச அம்மாவை நம்ம தெய்வமா தான் பாக்குறோம். ஆனா இதெல்லாம் செய்யற ஒய்ஃப வந்து ஏன் நம்மளால அப்படி பார்க்க முடியலன்னு தெரியல. இந்த சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் 1 போட்டு விடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் பதிவிடவும். அவ்வளவுதான். கத்தம் வன்மம் மாறு.